வச்சு எடுக்கிறாருன்னு சொன்னேன். சார் டயத்தை வேஸ்ட் பண்ணாங்க சார், அவனுக்குலாம் பேசினாலே சரியாக பேச மாட்டான் சார், என்ன கேள்வி கேட்குறீங்களோ அது மட்டும் தான் பதில் வரும், நல்லா வர படிச்சுட்டு இருக்கான், இப்போ எதுக்கு சார் அது? என்ன 10th ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நடக்கிற விஷயம் அது. அப்படி ஆரம்பிச்சது. அன்னைக்கு அவர் எடுத்த ட்ரையல் ஷூட்டு. நான் நினைச்சேன் வந்து தொடர்நடுங்கி கீழே விழுந்துருவான், இவ்வளோ பெரிய கூட்டம், இவ்வளோ பெரிய யூனிட் எல்லாம் நின்றுட்டு இருக்கு. பார்த்தா அசால்ட்டா செஞ்சா. அப்படி எனக்கு உண்மையில பெரிய அதிசயம். ஏன்னா நான் எதிர்பார்க்கல இவனுக்கு நடிக்க வரும், இப்படி செய்வா, அப்படி இது எதுவுமே நான் எதிர்பார்க்கல. ஸோ இட் வாஸ் அ பிக் சர்ப்ரைஸ் ஃபார் மீ. ஸோ அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி லாங் கேப், கிடைச்ச வாய்ப்புகள் சரியா இல்லை, அதெல்லாம் நடக்கல. அது எந்த கவலையும் இல்லை, பரவாயில்ல. பட் எப்போ நடக்கணுமோ அது நடக்கும், அதுதான் என்னுடைய நம்பிக்கை. ஸோ அது கரெக்டாக இப்போ இந்த படத்தில் நடந்திருக்கு. ஒரு அற்புதமான ப்ரொடக்ஷன் ஹவுஸில் யூ ஆர் கெட்டிங் லான்ச்ட். அது ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங் ஃபார் யூ. அதுவும் அவங்க கயல் ஆனந்தி கூட நடிக்கிறதெல்லாம், ஷீ சச் அ வண்டர்ஃபுல் ஆக்டர். ஒரு நிமிஷத்தில் அப்படி கொண்டு போயிடுவாங்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸில். ஸோ அவங்க கூடலாம் நீங்கள் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. அவ்வளோ அற்புதமான விஷுவல்ஸ். அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த தேனி, அந்த சுற்று வட்டாரம் இவ்வளோ அழகாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த ஊருக்கு நம்ம அடுத்தது எங்கேயாவது ஊருக்கு போகும்போது நம்மளும் அதை எடுத்து பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ எவ்ரி திங் வாஸ் லுக்கிங் ஸோ குட். ஸோ தேங்க்யூ டைரக்டர் சார். இவன் நீங்கள் சூஸ் பண்ணி நடிக்க வச்சு இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க. இட் இஸ் சச் அ வண்டர்ஃபுல் ஜெஸ்டர். அதே மாதிரி இடா டைரக்டர் ஒரு மேட்டரை பற்றி பேசும்போது அது என் மனசுக்குள்ள ஒரு அருவருப்பா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அந்த யாரோ அந்த மனுஷன் பேசினது, இவ்வளோ கேவலமா ஒருத்தரால் பேச முடியுமா, உண்மையிலே அருவருப்போட வச்சோம். நான் சார்கிட்ட பேசும்போது சொன்னேன், என்ன அறியாம அது மாதிரி பேசும்போது நான் கெட்ட வார்த்தை பேசிடுவேன் சார், எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி ஒரு வெறியான கோபம், இவ்வளோ கேவலமா ஒருத்தரால் இருக்க முடியுமா, உன் வேலையை நீ பார்த்துட்டு போக மாட்டீங்களா, யார் என்ன பண்றாங்க எங்க போறாங்க அவங்க வீட்டை அவங்க பார்த்துக்கிட்டா போதும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒழுக்கம் என் பசங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். பெரிய ஆளுங்களா வராங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது. டு நாட் சீட், டோன்ட் டூ இன்ஜஸ்டிஸ் டு விமன். இது எனக்கு எங்க அம்மா கற்றுக் கொடுத்தது. நான் பெரிய மனுஷன் ஆவானா சின்ன மனுஷன் ஆவானா இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நீ எது வேணா பண்ணு, யூ கோ ஃபார் அ ட்ரிங்க், யூ ஸ்மோக், இதெல்லாம் ஒன்று நீ பண்ணிக்கிறது, உன்னுடைய உடம்பு மட்டுமே சம்பந்தப்பட்ட விஷயம். அது நீ எப்போ வேணா நீ சீர்திருத்திக்கலாம். ஆனால் எந்த வகையிலையும் do not insult a woman or women or anybody for that sake. இது ஒன்று மட்டும்தான் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது, சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நான் நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட இது மூலியமா சொல்றது என்னன்னா, யூ பிரிங் அப் யுவர் கிட் இன் த ரைட் வே. வீட்டில் அம்மாவுக்கு எப்படி ட்ரீட் பண்ணணும், அக்காவை எப்படி ட்ரீட் பண்ணணும், பக்கத்தில் உள்ளவங்களாம் எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி மரியாதை கொடுக்கணும், இது அப்ரிங்கிங்ல நம்மள்ட்டையும் இருக்குது. we need to bring up the right generation. அது இல்லைன்னாக்கா இது மாதிரிதான் தவறான விஷயங்கள், தவறான வாய், தவறான எண்ணம், தவறான வார்த்தைகள், அருவருப்பா பேச தெரியும், கூச்சப்படாம அருவருப்பா பேச முடியும், இது எல்லாமே நடக்கும். ஸோ இட் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ் ஆல்சோ. நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்களை நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்து சரியா பேசுறாங்களா, சரியா இருக்கிறாங்களா, ஒழுக்கமா இருக்கிறாங்களா, வெறும் ஜெயிக்கிறது காசு சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்களையும் நம்ம எல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த மேடையை அந்த ஏன்னா இங்க நிறைய விஷயங்கள் எனக்கு அப்படியே டக்குன்னு ஸ்பார்க் ஆச்சு. நிறைய பேர் இயக்குநர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க, அவங்களாம் எனக்கு தெரியல, ஆனால் அவங்க படங்களை பார்த்துருக்கேன், அவங்க படங்களை ரசிச்சிருக்கிறேன். அப்படிதான் பக்கத்தில் கிடா இயக்குனர் உட்காந்துருக்காரு, எனக்கு அவர் தான் தெரியாது. அதே மாதிரி இவங்க உங்க பேரும் எனக்கு இப்போ ஆனால் அவங்கள்ட்டையும் ஃபோன்ல எல்லாம் பேசியிருக்கிறேன். ஸோ இது எல்லாமே இந்த மேடையில் நடந்த ஒரு சந்தோஷமான விஷயங்கள். மிக நல்லா வரணும். மங்கை இட்ஸ் இஸ் வெரி வெரி இம்ப்ரெசிவ் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங். அது சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, என்ன சார் இது பொண்ணுங்களை பற்றி என்ன சார், பொண்ணுங்களை பற்றிலாம் இல்லை சார். அவர் ஒரு சின்ன லீடே கொடுத்துட்டார், எப்படி ஆரம்பிக்கிற ஒரு மூவி எப்படி முடியுது, கடைசியா அந்த பையனோட பார்வையில பொண்ணுங்கன்னா இப்படியா, பொண்ணுங்கன்னா இப்படித்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒருத்தன் பொண்ணுங்கன்னா இப்படியா அப்படின்னு ஒரு பிரமிப்பை கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டா டைரக்டர் சார் சொல்லியிருந்தாரு. நீங்க கிரிஷ் சார் உங்களை விஷ் பண்ணது, துஷியை விஷ் பண்ணது சொல்லாமான்னு தெரியல. பட் டைரக்டர் வானம் கிரிஷ் கூட ஒர்க் பண்ணி வந்திருக்கிறார். ஸோ படம் முடிஞ்ச உடனே அவர் ஹைதராபாத் போயிட்டு கிரிஷுக்கு படத்தை போட்டு காமிச்சிருக்கிறாரு. இது ஹியூஜ் டைரக்டர். நானும் வானம்ல அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். தெலுங்குல அவ்வளோ பெரிய டைரக்டர்.
படத்தை பார்த்துட்டு படத்தை பற்றியும் துஷாந்துக்கு பர்சனலாக ஒரு மெசேஜும் போட்டிருந்தாரு. இட் வாஸ் ஸோ இம்ப்ரெசிவ். நான் துஷிட்ட சொன்னேன், டே யூஆர் கிஃப்டட்ரா, சம்படி ஹஸ் டேக்கன் டைம். அவங்க வந்து படத்தை பார்த்துட்டு உன்கிட்ட அந்த படத்தை பற்றிய கருத்தையும் உன்னை பற்றியான கருத்தையும் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம். இட் சச்ச, ஏன்னா தேர் ஆல் இந்த கிராஃப்ட். ஒரு இஸ் ஏ பிக் டைரக்டர், அவருக்கு இந்த படம் பிடிச்சிருக்குது அப்படின்னா தெர் இஸ் மெட்டீரியல் இன் த ஃபில்ம். ஸோ இந்த மெட்டீரியலை கொண்டு போய் சேர்க்கணும்னு மிக தாழ்மையோடு நான் மீடியா தான் கேட்குறேன். ஏன்னா இதுவே ஒரு பெரிய ஸ்டார் ஸ்டடட் ஷோவாக இருந்தால் இங்கே நேரத்துக்கு அவ்வளோ பேர் கூட்டம்லாம் இருக்கும். பட் அதெல்லாம் இல்லை. காரணம் என்னன்னா இங்கே அப்படி யாரும் இல்லை. பட் இந்த படம் வெளியே வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா இது எல்லாருக்கும் மிகப்பெரிய மரியாதை, மிகப்பெரிய அங்கீகாரம். அது உங்களால் மட்டுமே முடியும். யூ ஆல் ஒன்லி கேன் சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் எ குட் மூவி. எனக்கு முன்னாடி பேசின நண்பர்கள் சொன்ன மாதிரி எல்லா படத்துக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எப்படியும் படம் பார்ப்பீங்க. ஏன்னா ப்ரொடியூசர் அவ்வளோ அற்புதமாக எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் ஃப்ரெஷ்ஷும் எப்படியும் காமிப்பார். உங்கள் எல்லாருடைய கருத்துக்களும் படத்தை இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு படியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.